Hi everyone, welcome to Vision Iron Academy. In this video நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் ஷார்ட் அண்ட் சீனியர்ல இருக்கிற செகண்ட் பேப்பர்ல வர ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின். ஓகேங்களா? என்ன அப்படின்னா சுற்றறிக்கைகளும் மனுக்களும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விரிவாக்கம்ல கேட்பாங்க. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் லெட்டர் டாபிக்னு சொல்லுவோம். இது சிலபஸ். ஓகேங்களா? இந்த சிலபஸ்ல 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சுற்றறிக்கைகளும் மனுக்களும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன சுற்றறிக்கை தான் பார்க்க போறோம். மனுங்கிறது தனி டாபிக். அத நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுற்றறிக்கை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு சுற்றறிக்கை அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ காமனா சொல்லப் போனோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூலோ, இல்ல காலேஜோ, இல்ல ஆஃபீஸ்லயோ, ஸோ அங்க வந்து நெறைய பேர் இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷன வந்து பாஸ் பண்றதுக்கு ஒரு லெட்டர் மாரி சொல்லுவாங்க. அத சுற்றறிக்கைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சர்க்குலேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் சொல்லப்போனா நம்ம ஸ்கூல் படிச்சிருப்போம். ஸ்கூல்ல வந்து மார்னிங் வந்து படிச்சுட்டுருப்போம். திடீர்னு வந்து ஒரு செகண்ட் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட் வந்து இந்த மாரி வந்து ஈவினிங் வந்து ஒரு ஃபங்ஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அப்ப எல்லாருமே அசெம்பிள் ஆயிரோன்னு. இந்த மாரி ட்ரெஸ் போட்டு நீங்க வரணும். அன்யூனிஃபார்மா, யூனிஃபார்மா, ப்ராப்பரா வரணும். எல்லாமே வந்து படிப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் நமக்கு என்னது சுற்றறிக்கைன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல சர்க்குலர் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் நடக்குது. இல்லாட்டி ஒரு விளையாட்டு போட்டி, ஒரு மருத்துவ முகாம் நடக்குது. விடுமுறை அறிவிப்பாங்க. திடீர்னு வந்து ஈவினிங் வந்து லீவ் விட்டுருவாங்க. லோக்கல் ஹாலிடேக்கு லீவ் விடுவாங்க. அந்த மாரி நெறைய கன்டென்ட் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அத பத்தி நாம என்னது பார்க்க போறோம். அதான் சுற்றறிக்கைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப அதே மாரி பார்த்தீங்கன்னா, சுற்றறிக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் சொல்லிருவாங்க. இதுல காமனா நாம என்ன நோட்ஸ் எடுக்கோணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, யார் ஓகேங்களா? அதாவது யாரு சொல்றாங்க. 2வது யாருக்கு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் யாரு சொல்றாங்க. அடுத்து யாருக்கு சொல்றாங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா, என்ன நிகழ்ச்சி, அதாவது என்ன ஒரு ஃபங்ஷன் நடக்குது, என்ன ஈவென்ட் நடக்குது அந்த கான்செப்ட். 4த் டேட் எப்போ. இதுதான் வந்து நம்ம என்னது இம்பார்ட்டன்டான கான்செப்ட். இத நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா கரெக்ட்டா ஹிண்ட் எடுக்கணும் நம்ப. அதே மாரி பாடி ஆஃப் லெட்டர் அது வந்து நம்ப கன்டென்ட் படிப்பாங்க. அதுல நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து கேதர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து காமனான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்ப நம்ம டிஃபால்ட்டா ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் பார்த்துட்டு நாம என்ன பண்ணலாம், அதுக்கு எந்தெந்த மாரி ஃபார்மேட் வந்து எழுதலாம் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இத பெண்டிங் வைங்க. ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் படிக்கிறேன். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கல்வி நிறுவனத்தின் முதல்வர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கல்வி நிறுவனத்தில் 20/9/2026 அன்று சுகாதார விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற உள்ளது. அனைத்து மாணவர்களும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். காலை 9 மணிக்குள் வருகை தர வேண்டும். சீருடையில் வர வேண்டும். அடையாள அட்டையை கட்டாயம் கொண்டு வர வேண்டும். மருத்துவர்களின் ஆலோசனையை பெற வேண்டும். ஆசிரியர்களின் அறிவுரைகளை பின்பற்ற வேண்டும். நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்த அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மேற்கண்ட விவரங்களை உள்ளடக்கி அனைத்து மாணவர்களுக்கும் சுற்றறிக்கை தயாரிக்கவும். ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம்ல டிஃபால்ட் எண்டிங்ல சுற்றறிக்கைன்னு குடுத்துருவாங்க. ஒரு சில டைம் நமக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கான்செப்ட் குடுக்க மாட்டாங்க. அந்த நேம் குடுக்க மாட்டாங்க. நாம தான் என்ன பண்ணணும், அந்த லெட்டரு ஹிண்ட் வச்சு இது எந்த மாரி லெட்டர் அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கிற மாரி வரும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஒரு ஃபங்ஷன் நடக்குது. அப்ப ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வந்து அங்க அசெம்பிள் ஆகணும். அந்த மாரி தான் மோஸ்ட்லி கொஸ்டினே வரும். அந்த மாரி வந்தா நமக்கு என்னது, அதுக்கு பேர் நமக்கு சுற்றறிக்கைன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப நம்ம கொஸ்டின் படிச்சுட்டாங்க. இதுல நாம என்ன ஹிண்ட் எடுக்கோணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஃபார்மேட் படி இருக்கோணும். நிறுவனத்தின் பெயர். 2 வந்து சுற்றறிக்கை எண் இருக்கோணும். 3 வந்து பார்த்தீங்கன்னா, டேட் இருக்கோணும். 4த் வந்து பெறுநர். 5த் வந்து பொருள். 6த் வந்து அன்புடையீர். 7த் வந்து பாடி ஆஃப் லெட்டர். 8த் வந்து தேங்கிங் யூ சொல்லப் போறோம். 9த் இப்படிக்கு. 10த் கையொப்பம். அப்புறம் முதல்வர். இந்த ஆர்டர் பிரகாரம் தான் நீங்க என்ன பண்ணணும், ப்ராப்பரா எழுதணும் நம்ப. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு எந்த நிறுவனம், சுற்றறிக்கை எண் கம்பல்சரி எழுதியிருக்கோணும் நம்ப. டேட் கம்பல்சரி போட்டிருக்கோணும். பெறுநரு, பொருள் என்ன கான்செப்ட்ல வந்து ஈவென்ட் நடக்குது அப்படிங்கிறத எழுதோணும். அன்புடையீர் போடுறோம். பாடி ஆஃப் லெட்டரு, நன்றி, இப்படிக்கு, முதல்வர் கையொப்பம். இந்த ஃபார்மேட்ல நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸாம் வந்து ப்ராப்பரா எழுதப் போறோம். இப்ப நம்ப இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாங்களா? ஸோ இதுதான். ஓகேங்களா? இப்போ வந்து காமனா வந்து மேல வந்து ஒரு ஹெட்டிங் வந்து சுற்றறிக்கை அப்படின்னு போட்டீங்க. ஸோ வந்து எந்த நிறுவனம், நான் வந்து எக்ஸாம்பிள் எங்க அகாடமி நேமே நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ அங்க கொஸ்டின்ல வந்து அந்த நிறுவன பேரே சொல்லுவாங்க. அத நீங்க ப்ராப்பரா எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஊரு, அதே மாரி பின்கோடு பின்கோடு சொன்னாங்கன்னா ஓகே. சொல்லல அப்படின்னா சும்மா நீங்க போடுறனாலும் போடலாம். போடாட்டி விட்டுறலாம். ஓகேங்களா?
சுற்றறிக்கை எண் இது இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி எழுதி ஆகணும் சரிங்களா. அது கொடுத்துருப்பாங்க சுற்றறிக்கை எண் இல்லாமல் வரவே வராது. இது நம்ம என்ன பண்ணணும் கம்பல்சரி எழுதி ஆகணும். சப்போஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்களா வந்து சுற்றறிக்கை எண்ணுன்னு போட்டு ஒரு நம்பர் மாதிரி எழுதணும். நம்பர் எப்படி எழுதணும் அப்படின்னா அவங்களே வந்து இயர் டேட் சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டை வந்து எண்டிங் மாதிரி போட்டு ஒரு நம்பர் மாதிரி போடுற மாதிரி வரும் சரிங்களா. அடுத்து டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. ஸோ டேட் வந்து மேபி சுற்றறிக்கை அப்படின்னா இன்னைக்கு வந்து அறிக்கை வருது அப்படின்னா அதுலேருந்து இன்னைக்கு ஈவினிங் வந்தாலும் வரலாம், இல்லாட்டி ஒரு வாரம் தள்ளி வந்தாலும் வரலாம். மோஸ்ட்லி டேட் இன்னைக்கு டேட் அதான் எக்ஸாம் ஆகிற டேட் நீங்கள் போடுற மாதிரி வரும் சரிங்களா. அடுத்து பெறுநர் யாரு? அனைத்து மாணவர்கள் ஓகேங்களா. பொருள் நான் சொன்ன மாதிரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்டர் படி வரும். நம்ம ஃபர்ஸ்ட் நிறுவனத்தின் பெயர் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்டேட் பண்ணிட்டோம். சுற்றறிக்கை எண் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். தேர்ட் என்னது டேட்டு போட்டோம் ஓகேங்களா. அடுத்து பெறுநர் மோஸ்ட்லி யாரு? எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் மோஸ்ட்லி வருவாங்க ஓகேங்களா. அதுவே பொருள் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்கா? சுகாதார விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம்களா அதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் பொருளில் வந்து அப்டேட் பண்ணிட்டு அனைவரும் கலந்து கொள்கள் தொடர்பாக இந்த வேர்டு கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. இந்த தொடர்பாக அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்கா? பொருள் போட்டாச்சு. அடுத்து அன்புடைய போடுறோங்களா. அன்புடைய எழுதிட்டு அந்த நம்ம ஹிண்ட் எடுத்திருப்போம் என்ன கண்டென்ட் நம்ம சொல்லியிருக்கிறோமோ அந்த கண்டென்ட் அப்படி எழுத போகிறோம். அப்படி எழுதிட்டு உள்ள கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம் இன்னும் வந்து கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதலாம் ஓகேங்களா. கொஞ்சம் நீங்களா வந்து 2-3 எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே. அதுக்கு ரொம்ப அதிகமாக கதை அடிக்கக்கூடாது. ஒரு 2 பேஜுக்கு வர மாதிரி மொத்தமாகவே 2 பேஜுக்கு வர மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இதையும் அப்டேட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. 2 பேஜுக்கு வர மாதிரி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இங்கே நன்றி கொடுத்துருக்காங்களா. ஸோ நன்றி போட்டு இப்படிக்கு கையொப்பம் முதல்வர் இந்த ப்ராப்பராக எழுதிக்கோணும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஃபார்மேட்டு. எல்லாமே நமக்கு என்னது 10ல் தான் ஸ்டார்ட் ஆகணும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் 15ல் எழுதக்கூடாது. ஃபார்மேட்டு தான் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. இங்கே ஹேண்ட் ரைட்டிங் மஸ்ட் நீட்டாக இருக்கணும் சரிங்களா. நம்ம எல்லாம் 15ல் எழுதிட்டு இருக்கக்கூடாது. ப்ராப்பராக என்னது எல்லாமே 10ல் தான் இருக்கணும் ஓகேங்களா. ஸோ பிளாக்கு ப்ளூ இதை தவிர எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. இதுதான் நமக்கு என்னது சுற்றறிக்கையோட ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட் சரிங்களா. ஒரு 2 பேஜுக்கு எழுதுங்க, அதுக்கு மேலே எழுத வேண்டாம். ரொம்ப கதையடிக்கக்கூடாது. பாடி ஆஃப் லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்து கண்டென்ட் எழுதுங்க. அது போக கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதை வச்சு நம்ம ஈஸியாக மேக் பண்ணலாம். இந்த மாதிரி கான்செப்ட் நீங்கள் வரணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆட் பண்ணுறாலும் பண்ணலாம், தப்பு கிடையாது. பட் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது சரிங்களா. 2 பேஜ் தாண்டி போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பேஜுக்குள்ளேயும் என்ன பண்ணக்கூடாது முடிக்கக்கூடாது. இதுதான் ப்ராப்பரான ஒரு ஃபார்மேட்டு சரிங்களா. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுட்டா ஈஸி தான். ஸோ நிறுவனத்தோட பெயர், சுற்றறிக்கை எண்ணு, தேதி, பெறுநர், பொருள், அன்புடையீர், பாடி ஆஃப் லெட்ரு, நன்றி, இப்படிக்கு முதல்வர் கையொப்பம். இந்த ஆர்டரை போய் நீங்கள் எழுதினாலும் என்ன பண்ணலாம் ஈஸியாக மார்க் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நீங்கள் எழுதிங்கன்னா மேக்ஸிமம் மார்க் அவங்க அப்டேட் பண்ணிடுவாங்க அவங்க உங்களுக்கு சரிங்களா. ஹெட்டிங் மேலே ப்ராப்பராக போட்டுக்கோங்க சரிங்களா. எல்லாமே என்னது 10ல் எழுதணும், 15ல் எதுவுமே எழுதக்கூடாது சரிங்களா. இவ்வளோ சுற்றறிக்கையோட நமக்கு ஃபார்மேட்டு. மேற்கொண்டு இந்த லெட்டரில் உங்கள் டவுட் இருந்து அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்போ கமெண்டோ பண்ணலாம். இந்த லெட்டர் நாங்கள் வந்து பிடிஎஃபாக நாங்கள் அதாவது டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நம்ம அகாடமியில் போயிட்டுருக்கு. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.